உங்க எல்லா விருப்பத்தோட நிறுவனத்துக்கு அந்த அன்எடிட்டட் வெர்ஷன் ஆஃப் தி எபிசோட் அதை நீங்க போடுங்க. ஓகேவா? மக்கள் எவ்வளவு ஒரு துடிப்பா கொந்தளிச்சு என்னென்னமோ கமெண்ட் மேல போட்டு இருக்காங்க. இது எவ்வளவு எனக்கு எதிராகவும் டாக் லவ்வர்ஸுக்கு எதிராகவும் எவ்வளவு மோசமா அந்த விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா நான் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கான முதன்மை காரணம் நான் டாக் மேல வச்சிருக்கிற அன்பும் பற்றும் தான் முதல் காரணம். ரெண்டாவது, இந்த மாதிரியான ஒரு சென்சேஷனல் இஷ்யூ போயிட்டு இருக்கும் போது டாக் ஹேட்டர்ஸ்க்கும் சரி டாக் லவர்ஸ்க்கும் சரி பொதுவா இந்த சமுதாயத்துக்கு நம்ம இந்த விஷயத்துல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான், அதுவும் கோபியுடைய ஷோ அப்படின்னு நம்பிக்கையில தான் நான் நேரத்தை ஒதுக்கி இந்த இடைப்பட்ட நேரத்துல நிகழ்ச்சிக்கு அது எல்லாருக்குமே தெரியும். ஆச்சரியமே கேட்டாங்க, என்ன சார் வீட்டுல கல்யாணம் வச்சுட்டு நீங்க வந்தீங்களா நாய்க்காக அப்படிலாம் கேட்டாங்க. ஆனா எபிசோட் பண்ணும்போது பாத்தீங்களா 9 மணிக்கு மேல வரக்கூடாது அதை மட்டும் போட்டாங்க. நல்லா நீங்க பாருங்க, நான் சொல்லியிருக்கிற விஷயம் மூன்று பகுதியாக நான் பேசினது. ஒண்ணு நாயினுடைய குணம், ரெண்டாவது நம்முடைய பிஹேவியர், மூணாவது அதுக்கான தீர்வு. அந்த தீர்வையும் நம்முடைய பிஹேவியரையும் சொன்னதை அவங்க போடவே இல்லை. 9 மணிக்கு மேல நாய்க்கு தெரியாது நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு. அது டெரிட்டரியில மார்க் பண்ணி வச்சிருக்கோம். வந்தா கொலைக்கும் கடிக்கும் புது ஆள் வந்தா அப்படின்றதான் நாங்க பதிவு பண்ணேன்.